வெல்கம் டு ஏஜே மேஜிக் மேக்ஸ். 8th ஃபர்ஸ்ட் டேர்ம்ல எடுத்துக்காட்டு 3.1 பார்க்க போறோம். ஒரு செவ்வக வடிவ ஓவியத்தின் நீளம் மற்றும் அகலம் முறையே 4xy³ மற்றும் 3x² எனில் அதன் பரப்பளவை காண்க. செவ்வகத்தின் பரப்பளவு கேட்டிருக்காங்க. செவ்வகத்தின் பரப்பளவு ஃபார்முலா என்ன? நீளம் இன்ட்டு அகலம். இப்ப இதுல செவ்வகத்தின் நீளம் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 4xy³ இன்ட்டு அகலம் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 3x²y. இது ரெண்டையும் பெருக்கணும்னா நமக்கு செவ்வகத்தின் பரப்பளவு கிடைச்சிடும். இது எப்படி பெருக்கலாம்னா ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு நம்பரையும் பெருக்கணும். 4 × 3. அடுத்து இந்த எக்ஸ்ட்ரா ரெண்டையும் பெருக்கணும். என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் கொடுத்துருக்காங்க, இங்க x² கொடுத்துருக்காங்க. மூணாவது இங்க y³, அடுத்து y. ஃபர்ஸ்ட் இந்த நம்பரை பெருக்கணும்னா 3 12. இப்போ இந்த எக்ஸ்ட்ரா நம்ம பெருக்கணும். இதுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா கொடுத்துருப்பாங்க. a⁴m × a⁴n ஈக்குவல் டு a⁴m + n. இதுல இந்த ஏங்கிறது அல்பபெட். நம்ம ஏல இருந்து இசட் வரைக்கும் நம்ம எதை வேணாலும் எடுத்துக்கலாம். இது நம்ம என்ன சொல்லுவோம்? அடிமானம் சொல்லுவோம். கீழே இருக்கிறத, மேல இருக்கிறத அடுக்குன்னு சொல்லுவோம். இங்க அடிமானம் நமக்கு சேமா இருந்துச்சு அப்படின்னா இந்த அடுக்குல இருக்கிறத நம்ம கூட்டணும். இந்த ஏவை நம்ம ஒரு ஏவா எடுத்துக்கிட்டு இந்த அடுக்குல இருக்கிறத நமக்கு கூட்டணும். இதுதான் ஃபார்முலா நமக்கு. இங்க ஏ இருக்கிற இடத்துலதான் இங்க நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? சம்ல எக்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்க வெறும் எக்ஸ் இருந்துச்சுன்னா x⁴ நம்ம எடுத்துக்கலாம். அப்போ x⁴ இன்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க? x⁴ ஈக்குவல் டு இந்த ஃபார்முலா படி நம்ம என்ன எழுதணும்? அடுக்க கூட்டணும். அப்ப x⁴1 + 2 அப்படின்னா x⁴3. அப்ப இந்த இடத்துல என்ன வரும்? x³ அதே மாதிரி இப்போ y டேர்மையும் நம்ம எடுக்க போறோம். y³ இன்ட்டு அங்கே வெறும் y இருந்துச்சுன்னா y⁴1 இருக்கிறதா அர்த்தம். இங்க அடுக்க நம்ம கூட்டணும். அப்ப 3 + 1 ஈக்குவல் டு y⁴4. இப்ப இந்த இடத்துல y⁴4. ஆன்சர் 12x³ y⁴4 தான் ஆன்சர். தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.